குஜராத்தில் இருக்க அகமதாபாத் அந்த விமானம் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த நிலையில அந்த விமானத்தில் மொத்தமாக 242 பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வெளிநாட்டு பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் என்ற விவரம் சற்று முன்பாக கிடைத்திருக்கிறது. 53 பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்களும் அதே போல ஒரு கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள் 7 போர்ச்சுகீசியர்கள் உள்ளிட்ட 61 வெளிநாட்டவர்கள் பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்ற அந்த அகமதாபாத் பகுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த விபத்து குறித்து பிரதமர் மோடி அவர்கள் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் தற்பொழுது இந்த விபத்து குறித்து கேட்டறிந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு சில இந்த விமான விபத்து நடைபெற்ற அந்த இடத்திலிருந்து படுகாயங்களோடு மீட்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில அவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என ஏற்கனவே மாநில அரசு ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே இந்த விமானத்துல பயணம் செய்தால் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட அந்த விமானம் புறப்பட்ட சில மணி நேரத்திலே விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய நிலையில இந்த விமானத்துல பயணம் செய்த அந்த பயணிகளுக்கு சேர்ந்த குடும்பத்தினர் தற்போது ஒரு அச்சத்துடன் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களும் தற்போது அச்சத்துடன் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த விமானத்துல பயணம் செய்த அந்த பயணிகளோட அதாவது எத்தனை அந்த ஒட்டுமொத்தமாக 242 பயணிகள் பயணம் செய்திருக்கிறார்கள். இதுல தற்போது வரைக்கும் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது 100 தாண்டி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 100 நபர்கள்ல அந்த உயிரிழந்த நபர்களுடைய விவரங்கள் என்பது தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்த நபர்களும் தற்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தற்பொழுது அந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்திற்கு 90 பேர் கொண்ட ஒரு பேரிடர் மீட்பு படை தற்பொழுது அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். நிலைமை குறித்து பிரதமர் மோடி அவர்களும் இந்த விபத்து குறித்து கேட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்ற அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். இந்த விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் சபர்வால் அவர்களும் ஒரு அனுபவம் வாய்ந்த அந்த விமான பயணியாகத்தான் பைலட்டாகத்தான் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த குஜராத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக தொடக்கத்திலேயே இந்த விபத்து நடைபெற்ற பொழுது குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் தொலைபேசி வாயிலாக இந்த விபத்து குறித்து கேட்டிருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அகமதாபாத் அந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலேயே இந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களும் அந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறார். உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமான விபத்துல படுகாயம் என்ற நபர்கள் விவரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த விமானத்தில் ஒட்டுமொத்தமாக எத்தனை நபர்கள் பயணம் செய்தார்கள், படுகாயங்களோடு மருத்துவமனையில் யாரையும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் உள்ளிட்ட அறிவதற்காக உதவி எண்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.